சரி, இதை முடிச்சுட்டு உடனே காரைக்குடிக்கு வந்தேன். 1963 முடிச்சுட்டு 63 காரைக்குடி இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணேன். அப்போலாம் இன்ஜினியரிங் 5 இயர்ஸு. அப்போ தமிழ்நாட்டில் இருந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் 6 தான். அதில் யாருமே தீண்டாத காலேஜ் தான் காரைக்குடி. அங்கே தான் கர்த்தர் என்னை அனுப்புனார். அங்கே போன உடனே நான் செய்த முதல் காரியம், அந்த லிஸ்ட்டை பார்த்து கிறிஸ்டியன்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பார்ப்பேன். 40 பேர் சூஸ் பண்ணியிருந்தேன், அதில் ஒரு கிறிஸ்டியன் கூட இருக்கிறதா அபூர்வம். அவனை பார்த்து அவன் ஹாஸ்டல் போவேன். ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் ஹாஸ்டலில் போகும்போது அவன் பயப்படுவான். ஏன்னா நாங்கள் ரேக் பண்ண வர்றோன்னு பயப்படுவான். ரேக்கிங் ரொம்ப ஜாஸ்தி அந்த நாட்களில். ஆனால் எப்படியோ பயந்து நமக்கு ப்ரேயருக்கு வாரம் வருவாங்க. அப்படி 2 பேராக சேர்ந்து அந்த குழு ஒரு 12 பேர் உள்ள குழுவாக மாறிச்சுது. தினமும் சாயங்காலம் 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் காட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணுவோம், பைபிள் படிச்சு. அப்போ எங்களுக்கு அதிகமாக எங்களை உணர்த்தின காரியம், இந்த பாக்கெட் நியூ டெஸ்டமென்ட்ல இந்த எஃபிஷியன்ஸில் இருக்கிற நான் கிறிஸ்துவுக்குள் யார், மை பொசிஷன் இன் கிரைஸ்ட், ஹூ ஆம் ஐ இன் கிரைஸ்ட், அதுதான் எங்களை ரொம்ப அப்படியே துள்ளுவோம். பிறகு ஆண்டவரே மூடி காலம், ஃபின்னி காலம், ஜான் வெஸ்லி காலம், ஜோனதான் கோஃபோர்த் காலம், இதெல்லாம் அப்படியே நாங்கள் வாசித்துக்கிட்டு, ஏன் ஆண்டவரே எங்கள் நாட்களில் அது இல்லை, டூ இட் அகைன் அப்படி நாங்கள் கற்றுவோம். காணாததுக்கு இப்போ நான் அப்போஸ்தலர் தான் முன்னால் எடுத்து வச்சுருக்கேன். திருப்பி அப்போஸ்தலரை படித்து அது என்ன இது என்ன வேற மாதிரிலாம் இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி எங்களை அறியாத ஒரு துடிப்பும் ஒரு வேதனையும் எங்களை கவ்வியது என்று நான் சொல்லுவேன். அதனுடைய விளைவாகத்தான் அப்புறம் நாங்கள் ஐஐடியில் மெட்ராஸில் வந்து எம்டெக் முடித்தேன். அங்கே நல்ல கோல்டு மெடலிஸ்டாக இருந்தேன். அதை முடிச்சுட்டு நான் வேலூருக்கு போகும்பொழுது, நான் வேலூருக்கு ஏன் போகிறேன் எம்டெக் படிச்சுட்டுன்னு சொல்லி கேட்காதீங்க, சிஎம்சியில் போய் ஜாயின் பண்ணேன். ஏன்னு சொன்னால் மனைவி டாக்டருங்கிறதுனால அங்கே போய் ஜாயின் பண்ணேன். மற்றபடி எம்டெக்கில் ஐஐடியில் எம்டெக் படிச்சுட்டு யாருமே சிஎம்சிக்கு போக மாட்டாங்க. நான் சிஎம்சிக்கு அங்கே போனேன். அங்கே போயிருக்கும்போது தான் அந்த ஃபஸ்ட் இயரில் இந்த ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தை ஆரம்பித்தோம். அப்போ அதுக்கு நாற்றங்கால் எங்கே இருக்குது, நாசரேத்துலேயும் பாளையங்கோட்டையிலையும் காரைக்குடியிலும். அங்கே வளர்ந்த நாற்றுகளை பிடுங்கி கொண்டு இங்கே கொண்டு வந்து ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணோம்.